இது வந்து பேனசோனிக் இன்வெர்டர் ஏசி. இந்த மாதிரி மாடல் இது ரொம்ப பழைய மாடல் தான். இந்த மாடல் வந்துட்டு இந்த மாதிரி டைமர் லைட்டு பிளிங்கிங் ஆகும். இந்த மாதிரி டைமர் லைட்டு பிளிங்கிங் ஆகிடுச்சுன்னா என்னமோ எரர் வந்திருக்கு தான் அர்த்தம். இந்த எரர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இதோட ரிமோட் வச்சு தான் இதோட எரர் கண்டுபிடிக்கணும். அதுக்கு இதோட ஒரிஜினல் ரிமோட் இருந்தால் மட்டும்தான் இது கண்டுபிடிக்க முடியும். இது வந்துட்டு இதோட ஒரிஜினல் ரிமோட்டு தான் அது. இந்த ரிமோட் பார்த்தீங்கன்னா இதில் கீழே செக்குன்னு ஒரு பட்டன் இருக்கும், செக். இந்த செக் பட்டன் கொஞ்சம் நேரம் ப்ரெஸ் பண்ணி பிடிக்கணும். கொஞ்சம் நேரம் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சதுக்கப்புறமா இந்த டிஸ்பிளேல 2 கோடு வரும். அந்த கோடு வரும்போது நம்ம இந்த டைமர் அப் பட்டன் ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணணும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது இங்கே இந்த டிஸ்பிளேயில் கோடு மாறும். கோடு மாறும்போது இதுலேருந்து பீன்னு சவுண்டு வரும். அந்த சவுண்டு வரும்போது அதுதான் எரர் கோடு. அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது மாதிரி இந்த செக் பட்டன் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பிடிக்கணும். கொஞ்ச நேரம் ப்ரெஸ் பண்ணி பிடிக்கும்போது இந்த 2 கோடு வந்துச்சு. இங்கே 2 கோடு வந்திருக்கு. இந்த கோடு வரும்போது என்ன பண்ணணும்னா, கோடு வந்ததுக்கப்புறமா இந்த அப்பு பட்டன், டைமர் அப்பு பட்டன் ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணணும். இப்போ இந்த கோடு மாறி H00 வருது. நீ அது அடுத்த இன்னொரு வாட்டி இப்படி ப்ரெஸ் பண்ணணும். அப்போ இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது ஏசிலேருந்து பீப் சொல்லிட்டு சவுண்டு வரும். அந்த மாதிரி சவுண்டு வரும்போது அதுதான் எரர் கோடு. இந்த எரர் தான் இப்போ H11 H11 சொல்லிட்டு எரர் கோடு தான் வந்திருக்குது. இதே மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் இது ப்ரெஸ் பண்ணி பார்க்கணும். ப்ரெஸ் பண்ணும்போது அடுத்தடுத்த எரர் கோடு வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி எரர் கோடு வரும்போது எதுக்கு தான் அந்த பீப் சவுண்டு வருதோ அதுதான் எரர் கோடு. இந்த மாதிரி தான் எரர் கண்டுபிடிக்கணும். இந்த மாடலில் இந்த மாதிரி தான் எரர் கோடு கண்டுபிடிக்கணும்.